இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை. அப்புறம் நேற்று ஏகாதசிங்கிறதுனால இன்றைக்கி துவாதசி பாரணை. ஆமாம். ஸோ துவாதசி பாரணைக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா உளுந்தோரைக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒன்றொன்னா பார்ப்போம். உளுந்தோரைக்கு வந்து மேல்கோட்டையில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி மிளகு வச்சு மிளகாய் இல்லாமல் மிளகு போட்டு உளுந்தோரை. ஆமாம். அதுக்கு என்ன தேவைன்னா உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளர் ரைஸ்னால் ஒரு டம்ளர் நல்ல கோபுரமாக வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டம்ளருக்கு 1 டீஸ்பூன் அளவு கோபுரமா. அப்புறம் தேங்காய் அதே மாதிரி ஒரு கை நிறைய. அப்புறம் வந்து மிளகு பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ரவை நெய் விட்டுருக்கேன். அப்படியே வறுத்துட்டு கொஞ்சம் இது இருக்குது அன்னாசி பழம் இருக்குது போட்டு கேசரி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. இந்த மேல்கோட்டையில் வந்து இந்த காரமே போட மாட்டேன். எப்படி உப்பிலிப்பன் கோயிலில் வந்து உப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி. பட் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமே சாப்பிட்றதுக்குனால நான் அது மிளகு 2 ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே அப்படி போடுற வறுத்துருந்தான் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமைங்கனால புளி கூட இல்லை நமக்கு. துவாதசினால புளி சேர்க்கக்கூடாது இல்லையா, அதனால புளி இல்லாத சமையல் தான். புளி இல்லாத சமையல். மிளகாயும் போடல. மிளகாய் போடலாமா. இது நல்லா சோப்பாக வச்சுட்டு இல்லையா ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயே இல்லாமல் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். வெள்ளம் வந்து இங்கே கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். ஓகே. இந்த ரவை வறுத்துட்டேன். ரவை வறுத்ததில் வந்து ஜலம் விட்டுருக்கேன். கொஞ்சம் சுட பண்ணியிருக்கேன். அந்த ரவை எதுக்கு? இது கேசரி பண்ணுறதுக்கு பைனாப்பிள் கேசரி பண்ணலாம். பைனாப்பிள் கேசரி கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். அதுவும் அந்த ரவையை போட்டு அது வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் வெள்ளம் வச்சுருக்கேன். வெள்ளம் போடுறேன். இங்கே வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அடுப்பில். ஓகே. இந்த உளுத்தம்பருப்பு மிளகு பெருங்காயெல்லாம் வறுத்துட்டேன் இல்லையா, அதெல்லாம் நல்லா அதை போட்டுக்கேன். நல்லா பால் வந்து நல்லா ஒரு கிளாஸ் விட்டுக்கலாம். காய்ச்சின பால் இந்த பாலெல்லாம் விட்டுக்கலாம். நல்லா உளுத்தம்பருப்பு எல்லாம் இதாகிறதுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உதிரியாக வரணும். அது வரைக்கும் அப்படி ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே. அப்படி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு லேசாக கிண்டி விட்டோம்னா எல்லாம் இதாகி நல்லா உதிரியாக வரும். அப்புறம் வந்து உப்பு போட்டு சாதம் கலக்கணும். ஓகே. நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காய் ரசத்துக்கு நிறைய வாட்டி காமிச்சிருக்கனால நான் காந்து பண்ணல. 2 நெல்லிக்காய் நறுக்கின்னு இருக்கேன். நல்ல ஒரு 2 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் இது தனியா கொத்தமல்லியோட, அரை டீஸ்பூன் வந்து மிளகு ஜீரகம், 2 மிளகா உப்பு ஆனால் நைஸாக அரைச்சுட்டுருவேன். ஓகே. நெல்லிக்காய்ங்கிறது மஸ்ட்டு துவாதசிக்கு. நெல்லிக்காய், சுண்டக்காய், அகத்திக்கீரை இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போகிறோம். இது வந்து துவாதசிக்கு வந்து இது வந்து நம்ம ஏகாதசி வந்து நிர்ஜலம் இருக்க வாழ்க்கை இந்த 3ல் ஏதாவது ஒன்று துவாதசிக்கு சேர்த்துக்கிறது நல்லது. வந்து அரைச்சிட்டு நல்லா ஒரு 2 பங்கு இல்லை 3 பங்கு ஜலம் விட்டுக்கலாம். அப்படியா? நல்லா அரைச்சின்றதுல 2 ஜலம் விட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்டு கடுகு தாளிக்க வேண்டியதாக. சிம்பிளான ரசம், நெல்லிக்காய் ஆரோக்கியமான ரசம். நாட்டு சக்கரை. ஆமாம். வெந்துடுத்து ரவை பைனாப்பிளும் இதையோட கொஞ்சம் வேகட்டும். இப்போ பொரிச்ச கூட்டுக்கு பைத்தம் பருப்பு வெங்களுக்கு வச்சுருக்கேன். வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து தேங்காய் ஜீரகம் மிளகா அரைச்சி விட்றேன். பொரிச்ச கூட்டு. ஆமாம். வெறும் இது பக்கம் தேங்காய் மிளகா ஜீரகம் போட்டு தாளிச்சு போட்ட வேண்டியதான். இப்போ எல்லாருக்கும் வந்து அளவு தெரியும்ல, இதெல்லாம் எவ்வளோ கறியாடி போட்டிருக்கேன். அதெல்லாம் இப்போ 2 தோசை எடுத்துட்டேன். ஒரு ஒரு சின்ன ஒரு கையளவு வந்து இது எடுத்துட்டேன். தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு அரை முடி எடுத்துருக்கேன். அரை தேங்காயும் மிளகு ஜீரகம். ஓகே. சாரி, மிளகு இல்லை, தேங்காய் ஜீரகம் மிளகா எடுத்து அதுக்கு அரைச்சி வந்து இது கடுகு தாளிச்சு கொட்டிடுவேன். ஓகே. அதேமாரி அதுக்கு கடுகு தாளிச்சு கொட்டும் போது ரசத்துக்கும் கடுகு தாளிச்சு கொட்டிடுவேன். இது வந்து நல்லா இன்னும் ஆகணும். நல்லா உதிரியாக அதுக்கப்புறம் சாதம் உப்பு போட்டு கலக்கணும். ஓகே. நம்ம புளியில சமையல்னா அதுக்கு தனியாக ஒரு இது போட்டிருப்பாங்க. பிளேலிஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய அந்த மாதிரி புளியில சமையல் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் முதல்ல விரதம் இருக்கிறதுனால அதுமாதிரி கேரி ஃபார்வர்ட்லேயே சதுர்மாச விரதத்தை பற்றியும் சொல்லியிருக்கீங்க இல்லையா, எப்படி இருப்பா என்னன்னு. அதனால அது முடியாட்டா கூட இன்னும் சிம்பிளாக இது பண்ணிட்டு தலைக்கு பண்ணிட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை டிஃபன் எடுத்துக்கலாம். ஆமாம். இந்த துவாதசி பாரணைங்கிறது ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் வந்து இது சாப்பிட்றதுக்கு முன்னால் திரையோதசி வரத்துக்கு முன்னால் சாப்பிட்றணும். இந்த தடவை வந்து டைம் இருக்குது. ஆமாம். சில சமயம் டைம் கிடைக்காது. அப்போ அந்த சமயத்தில் துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுத்துகிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து ரவை வறுக்கும் போது நிறைய நெய் விட்டுன்ட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் வாயில் படுறதுக்காக இப்படி முழுசாக அரைக்கி போட்டிருக்கேன். வேண்டாம் அப்படின்னா அரைச்சி கூட விட்டுடலாம்.
அப்படியா? பைனாப்பிள் அரைச்சிட்டு ஜூஸ் கூட விடலாம் வேகும்போது. அது என்ன போட்டிருக்கேன்? முந்திரி பருப்பும் கொஞ்சம் கிறிஸ்மஸ் நெய்யில் போட்டிருக்கேன். ஓகே. கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவேன். இது ஆயிடுத்து ஆக்சுவலாக. பச்சை கற்பூரம் பெருமாள் பிரசாதம் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கற்பூரம் குங்குமப்பூ போடணும். கொஞ்சம் நெய் விட்டு கடுகு தாளிச்சுட்டு அது வந்து ரெண்டுத்துக்கும் போட்டுன்றேன். பொங்கின்னு வருது இல்லையா, கொஞ்சம் போடுறேன், போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். கூட்டுக்கு அதில் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஆஃப் பண்ணுறேன். இந்த இது கூட பார்த்தீங்களா ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கா பாலெல்லாம் போடும். பேஸ்ட் மாதிரி எடுத்து இன்னும் கொஞ்சம் இடத்துல நான் வந்து இன்னைக்கு வேணும்னு பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா உதிரியாக வரும். இப்போ வெந்துடுத்துது. இதில் வந்து கொஞ்சம் இந்த கடுகு இதுலேயும் போட்டுக்கிறேன். உப்பு இந்த 5 நாள் சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு வந்து பெருமாள் பிரசாதம் எல்லோதரை மிளகோதரை கலந்து சாதம் ஏதாவது இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லோதரை மிளகோதரை உளுந்தோதரை கடுகோதரை. இது கடுகோதரையோட புளிக்காய்ச்சில ஒரு 4-5 போட்டிருக்கோம் நம்ம. மிளகு போட்டு புளியோதரை, நார்மல் புளியோதரை, பெருமாள் கோயில் இது போட்டிருக்கேன். பெருமாள் கோயில் அது ஒன்று நிறைய இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு அது 2 மஸ்ட்டு. அப்புறம் நம்ம தறி வந்து சாத்தியமாக பண்ணணும். புளி இல்லை சேர்க்காம புளி எவ்வளோ புளி காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போகிறது நல்லது. வெங்காயம் பூண்டு வேல் பண்ணுறல இல்லை நிறைய பேருக்கு ஜென்ரலாக வெங்காயம் பூண்டு சாப்பிடாம இருக்கிறது அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் இந்த 1 மாதம் மட்டுமாவது விடுறது அவ்வளோ நல்லது. ஆமாம். இன்னைக்கு நீங்கள் பூஜையில் பிஸி ஆகிட்டீங்க, கதை ஒன்றும் சொல்லலை. நாளைக்கு வீடியோவில் சொல்லுங்கள். நாளைக்கு சொல்லலாம். ஓகே. ஆயிடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆயிடுத்து. நல்லா கலந்துக்கிறேன். ஓகே. ஸோ துவாதசி பாரணை அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப். இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு துவாதசி பாரணை பண்ண முடியுமா அப்படிங்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ரிலீஃப் இல்லை. டக்குன்னு பண்ணிடலாம். துவாதசி பாரணை டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ நெல்லிக்காய் ரசம், உளுந்தோதரை, இது பைனாப்பிள் கேசரி, இது சௌச்சவ் வந்து பொரிச்ச கூட்டு. நைவேத்தியம் எல்லாமே நைவேத்தியம் பண்ணலாம் நம்ம. ஓகே. தேங்க்ஸ்.